முருகனோட உண்மையான கால்பாதங்கள் இருக்கும் 3 கோயில்கள். முதல்ல ஞானமலை முருகன் கோவில். இந்த கோவில தான் உண்மையான முருகனோட கால்பாதம் இருக்கு. வள்ளியை திருமணம் செஞ்ச பிறகு திருத்தணிக்கு முருகன் போவார். அப்படி போகும்பொழுது இங்க இருக்கிற ஞானமலையில் தான் தங்கியிருப்பார். ஸோ அப்படி அவர் முத அந்த ஞானமலையில் வைக்கப்பட்ட கால்பாதங்களோட அச்சு இன்னும் அந்த மலையில இருக்கு. பிரம்மனுக்கு முருகன் வேதத்தோட ரகசியத்தை சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கோலத்துல தான் இங்க இருக்கிற முருகன் இருக்காரு. ரெண்டாவது தோரணமலை முருகன் கோவில். இந்த மலையிலையும் முருகன் தன்னோட கால்பாதத்தை பதிச்சிருக்காரு. இது என்ன காரணத்துக்காக தான் இந்த மலையோட கிழக்கு பகுதியில் நின்று திருச்செந்தூர் மலையை, அதாவது திருச்செந்தூர் கோயில பார்த்துருந்தாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது தன்னோட காலை இந்த இடத்துல நின்று தான் பதிச்சிருக்காரு. அவர் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா தன்னோட வேலையும் அந்த இடத்துல ஊடி நிற்க வச்சிருக்காரு. ஸோ அந்த வேல் குத்தி வைக்கப்பட்ட இடத்தோட அச்சு இன்னும் அந்த கோயிலில் இருக்கு. இந்த இடத்துல தான் முருகன் வேலோட நின்றுருக்காரு. மூணாவது தாண்டிக்குடி முருகன் கோவில். முருகன் முத கால்பாதம் வச்ச இடமா இந்த இடம் தான் சொல்லப்படுது. பழனியில் இருந்த முருகன் அங்கிருந்து தாண்டி ஒரு மலையில குதிக்கிறாரு. அப்படி குதிக்கப்பட்ட மலை தான் இந்த தாண்டிக்குடி முருகன் கோயில் இருக்க இந்த மலை. இந்த இடத்துல தான் எங்கேயுமே இல்லாத மாதிரி முருகனோட மயிலும் பாம்பும் அதோட 2 உருவமும் பாதையில பதிஞ்சிருக்கு. ஸோ அதுங்களோட கால் திறமை இங்கே பதிஞ்சிருக்கு. முருகனோட கால் திறமை இங்கே பதிஞ்சிருக்கு. முருகனோட கால் பாதம் வேற எந்த கோயிலில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க.